கீஞ்சங்காலியா? ஏன்னா அதுக்குள்ள இதுல நம்மளை யாரும் பயன்படுத்தல, அது வேற பிரச்சனை. காலப்போக்கில் இனிமேல நம்ம வச்சதுதான் சட்டம். போயிருக்க இருந்தால அதனுடைய அனுசரங்களை நாங்க ஊருக்குள்ளே நிறைய இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துருக்கோம், அது வேற பிரச்சனை. சரி, வேலை பார்த்துருக்கோம். ஆமா, சரி, இதுக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ண தெரியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய யோகங்கள் தான். அது போகட்டும் ஒரு பக்கம். இந்த இடத்துல சற்று முன்பாக அருமையான ஒரு கானம் கேட்டது. டி அப்பா, எவரும் கேட்டிடாத கானம், முத்துச்சிப்பிக்கு ஈடான கானம். ஆமா, முத்துச்சிப்பிக்கு ஈடான கானம். முத்துச்சிப்பியின் எதிர் ஒளி, தேட கிடைக்காத பிறவியமே அப்படிங்கிற மாதிரி நம்ம இடத்துக்கு அந்த அச்சுகுண்டா மாறியில் அமர்ந்திருக்க அருள்மிகு பெருமாள் சாமியினுடைய தெய்வ திருநாளை முன்னிட்டு, புரட்டாசி 2ஆம் சனிக்கிழமை நன்னாளை முன்னிட்டு இந்த இடத்துல இன்னவர்கள் தான் வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவனுடைய கட்டளை இருக்கும் போது அதை யாரும் தடுக்க முடியாது. அதுக்கு தானே அன்றே ஒரு கவிஞன் சொன்னான், உன் அருளை பெற்றவன் உயர்வான் தாழ்வான், கலைவானினுடைய அருளை பெற்றவன் உலகையே கடல் கொண்டு சென்றாலும் அந்த கவிஞனின் கவிதை அழியாது என்று சொல்லி தஞ்சை பெரிய கோயிலில் ராஜராஜ சோழன் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். இந்த தேதியில 2ஆம் கிழமைக்கு நாங்க தான் வரணும்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கும் போது இது யாரும் மாற்றவே முடியாது. உனக்கெல்லாம் எத்தனை மணிக்கு கூப்பிட்டோம்? அதான் சொல்றேன், இந்த இடத்துல வந்து அந்த பெருமாள் சாமியினுடைய அருள், இந்த பெருமாளுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு இருக்கும்போது இது யாருமே, நீங்களே எத்தனை பேர் எப்படி வேணாலும் நினைக்கலாம். சரி, அது போகட்டும். இப்போ விஷயம் இல்லப்பா, சாமி இருக்கட்டும், பெருமாள். நான் வந்து டுபாக்கூர் பெருமாள். இருக்கட்டும், ஏதோ தெரியாதனத்தில் எங்கள் அப்பா அம்மா வச்சுட்டாங்க. நான் காலையில் அடிமடியிலேயே வைப்பேன். போயிரு, 2 தேதி கொடுத்துருக்குறீல்ல, அதுக்கு இது என்னை குறைச்சிடாதப்பா. அதுக்கு தான் இந்த ஐயோ. சரி, வந்த இடத்துல சற்று முன்பாக ஒரு அருமையான ஒரு கானம் கட்டுது. வந்தவரை சந்தித்து மற்றவரை கவனிப்போம். கட்டளை யாரு? தேய்ந்து மனிதன் வாழும் வகைக்கும் தெய்வத்தின் கட்டளை யாரு? தெய்வத்தின் கட்டளை யாரு? 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை யாரு? நல்லவர்கள்லாம் சாட்சி ஒன்று மனச்சாட்சி, அது தெய்வத்தின் சாட்சி அம்மா. நம்பிக்கை வைத்து கல்லைய பார்த்தால் தெய்வத்தின் சாட்சி அம்மா, அதுதான் தெய்வத்தின் சாட்சியம்மா, உனக்கு தெய்வத்தின் சாட்சியம்மா. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. இதில் உண்மை என்பது வெள்ள மனோ, உயர் உண்மை என்பது நல்ல மனோ. என்பது நல்ல மனம், உண்மை என்பது வெள்ளை மனம். இந்த 2 கட்டளை அறிந்த மனது எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். 6 மனம் 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. ஒன்னா இருக்க கத்துக்கணே, இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஒத்துக்கப்பா, ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஒன்னா இருக்க கத்துக்கணே, இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா குட்டத்தை பாருங்க, எருமை காக்கா குட்டத்தை பாருங்க, அது கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க ஒத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய்? நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய்? உன் சம்மதம் கேட்டேன், நீ தலை குனிந்தாயோ? கொடகு மலை
காட்டில் வரும் பாட்டு கேக்குதா என் சாமியே போட்டியா போட்டியா ஏதோ நினைவுதான் உன்னை சுத்தி பறக்குது என்னோட மனதுதான் கண்டபடி தவிக்குது அந்த வழி என் வழிதானே அம்மானே மலை காட்டில் வரும் பாட்டு கேக்குதா சாமியே உன்னை சொல்லி குத்தமில்லை என்னை சொல்லி குத்தமில்லை உன்னை சொல்லி குத்தமில்லை என்னை சொல்லி குத்தமில்லை காலம் செய்த கோலமையா கடவுள் செய்த குத்தமையா பெருமாளே கடவுள் செய்த குத்தமையா ஓடத்தில தண்ணீரு பெண்ணொருத்தி கண்ணீரு ஓடத்தில தண்ணீரு என்னங்க பெண்ணொருத்தி கண்ணீரு ஓடம் போய் ஊரு தேருமா ஏராதாதி ராதா உன் மனசு என்னைக்கு மாறுமா சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது அன்பிலே வந்த கதைதான் இது கதையா தொடர் கதையா அன்பிலே வந்த கதைதான் இது கதையா தொடர் கதையா சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது ஆரங்கு தானுரங்க ஆறு கடல் மீனுரங்க ஆரங்கு தானுரங்க ஆறு கடல் மீனுரங்க திருங்கம் தானுரங்க திருவானை கோபுரங்க உனக்கு நன்கிடமே மானே இங்கே நாதியத்து கிடக்குதே ஒரு ரோத்தா ஏற்கனவே கீர்த்தன் அப்புறம் நீ வா சாமி நீ எங்க வந்தாலும் வா வா சாமி இந்த இடமெல்லாம் இல்லாமலாம் நான் 35 வருஷமா வண்டி ஓட்டுவேன் கரூர் பகுதியில் நான் எல்லாம் விடுவேன் சில நேரத்தில் விட்டு பிடிப்பேன் அது அது பிரச்சனை வேற நம்மள யாரும் வேண்டாதவங்களும் இல்லை யாரும் வேண்டப்பட்டவங்களும் இல்லை வந்திருக்கிறோம் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த வட்டத்துக்குள்ளேயே இருக்கிறோம் இதெல்லாம் குண்டு இங்கே இருக்குது குண்டு போட்டால் தான் வெடிக்கும் இல்லை சும்மா ஒரு இருக்கா வண்டியா பின்ன என்ன குருநாதர் நான் நாச்சிப்பட்டி வச்ச ஜெகதாபி பெரியசாமி ஜல்லிவெட்டி வீரப்பன் அவகிட்டெல்லாம் நான் பாடம் படிச்சுக்கிட்டு வந்திருக்கிறேன் ஏன்னா பெரியவங்களாம் பழமொழி சொல்லுவாங்கள்ல பழைய சட்டியில் தான்ப்பா பணியார் நல்லா வரும் ஒரு பழமொழி இருக்கா இல்லைங்களா நான் சொல்றத பொய்யா இருந்தா பிஎம்னு மூஞ்செழுது போக இல்லை வாசகம் இருக்கா இல்லையா அந்த மாதிரியா அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் கற்றுக்கிட்டு வந்திருக்கிறேன் இருந்தாலும் சாமி புதுசாக நம்ம இடத்துல வந்து இந்த அச்சுகொண்டாம் மாரியில் நம்ம இடத்தை நாடி வந்திருக்கிறார் வந்தவர்களுக்கு வரவேற்பு கொடுத்து யார் வந்தாலும் சரி வரவேற்பு கொடுத்து தக்க மரியாதையுடன் அழைத்து வர வேண்டும் அண்ணா என்று என் தங்கை வெள்ளி சொல்லியிருக்கிறார் வந்தவர்களை சுவாமி வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்க 4 நாளாக பெட்லியா படுத்திருக்கேன் என்னங்க ஒரு மனிதரை பார்க்கும் பொழுது ஐயா வாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது இயல்பு இயல்பு ஆமா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா அப்ப நான் சீக்கு வந்து கிடக்குறேன் இல்ல நான் அப்படி அந்த இடத்துக்கு போல உங்களை பார்த்த உடனே ஐயா வாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறேன் நல்லா இருக்க வணக்கம் நான் நல்லா உண்டா வணக்கம்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் தான் சொல்லணும் என்ன சொல்லணும் நல்லா இருக்க அப்படின்னு வணக்கம்னு சொன்னா நல்லா இருக்கேன்னு சொல்லணுமா ஆமா நீங்க வணக்கம்னு சொன்னா நான் என்ன சொல்லணும் வணக்கம் திருப்பி சொல்லணும்ல திருப்பி வணக்கம் வணக்கத்துக்கு என்ன பொருள் தெரியுமா வணக்கம்னா மரியாதைக்குரிய பொருள் வார்த்தை இணக்கம் கொள்ளலாம் இணக்கம் இணக்கம்னா என்ன 2 பேரும் ஒண்ணு சேரலாம் 2 பேரும் அதுக்குன்னு தப்பா நினைக்க கூடாது சரி நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து என்ன ஏய் என்னையா என்ன என்ன கண்ணு ஒரு பக்கம் இழுக்குது காது ஒரு பக்கம் இழுக்குது உனக்கு எங்க படத்தை நாங்க பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் பேசாம இரு அட கொஞ்ச நேரம் பேசாம இரு நாங்க பேசி முடிச்சிட்டு வர்றோம் டீ சூடு ஆடி போச்சா பிரச்சனை வேறியா அண்ணா தம்பி இந்த டீ சூடு ஆறி போச்சு அவங்க சூடு பண்ணி அந்த பிள்ளைகிட்ட கொண்டாந்து கொடுத்துருக்கேன் சரி சூடு பண்ண அதுக்காக மாப்பிள்ள டீ சூடு பண்ணி கொடுத்துருக்கேன் சாமி என்ன பண்றது சொந்த பிரச்சனை வேற பாக்குறதா இருக்குது என்ன சொந்த பிரச்சனை என்னங்க வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எதுவுமே கிடையாது ஆமா ஆமா பிரச்சனை இருந்தா தான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ஆமா வாழ்க்கை நல்லா இருக்கும் பிரச்சனை இல்லை என்ன வச்சுக்கோங்க அந்த வாழ்க்கை வந்து சோம்பேறி ஆகி போயிடும் ஆனா பாருங்க ஒரு சிலர் பிரச்சனை இல்லாமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவார் இவர் காலையில பாருங்க தொலைபேசியில் கொண்டும்போது தம்பி வந்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லைன்னா அப்புறம் ஏன் பிரச்சனை இல்லைன்னு சொல்லணும் என்னென்ன பேசி முடிக்கிறதுக்குள்ள 5 தடவை பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு
இல்ல பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனைங்கிற வார்த்தையை சொல்ல வேணாம்ல. அப்புறம் இல்ல சரி, அந்த வகையில நீங்க இந்த வகையில வந்திருக்கீங்கன்னா நான் உங்கள்ட்ட பேசணும், நீங்க என்னட்ட பேசணும். என்னைய பார்த்து நீங்க கேட்கணும் யாரு என்னங்கிற வார்த்தை. நல்லா அதே மாதிரி நான் உங்களை கேட்கணும் நீங்க யாரு என்னங்கிற வார்த்தை. நான் கேட்கிறேன் இந்த இடத்துக்கு இந்த இடம் வந்து எங்களுக்கு சொந்த இடம். இந்த இடத்துல நான் காவல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்க இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. நான் தான் முறையா நீங்க யாருன்னு கேட்கணும். அப்ப நீங்க நேட்ட கேட்கணும். ஆமா சரி கேளுங்க. என்னமோ போனா போகுதுங்கிற மாதிரி கேள்வி. இல்ல நீங்க என்கிட்ட கேட்கறேன்னு சொல்லிருக்கீங்க. கேட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்க போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பதில்களையும் நான் உங்களுக்கு கொடுக்கணும். நான் கேட்டேன்னா நாக்கு புடுங்கிட்டு செத்து போயிருவீங்க. இதுதான் பேச்சு. நல்ல பேச்சா பேசணும் என்னைக்குமே. நாக்க புடுங்கிட்டு சாகுறதுன்னா என்ன? இப்ப நான் சொல்றது இதால அசிங்கம் இருக்குதா? அப்புறம் இல்ல ஏங்க நீங்களே சொல்லுங்க. நான் கேட்டதுல இதெல்லாம் அசிங்கம் இருக்கா? இல்ல இந்த இடத்துக்கு நான் காவல்காரன். ஏங்க ஒரு நபர் வந்திருக்காருன்னா ஒரு இடத்துக்கு வந்தாருன்னா உங்களை பார்த்தா நான் நாக்க புடுங்குற மாதிரி கேட்பேன்னா அது அசிங்கம் இல்லையா? கேட்க முடியுமா? இல்ல அப்புறம் அந்த அளவுக்கு எல்லாம் நறுக்குன்னு கேள்வி கேட்போம். என்ன கேட்க போறீங்க? ஐயா என்னைய பார்த்து நீங்க யாருன்னு கேட்கணும்ல. இல்ல நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு நான் இருக்கு வர ஐயான்னு சொன்னீங்களே. நான் அப்பா வயசுலயா இருக்கிறேன். ஒரு மரியாதை தான். மரியாதைக்குரிய அதுக்காக உங்களை பார்த்து நீங்க ஒரு தன்மையில இருக்கும்போது இல்லடா நான் என்ன சொல்றேன்னா அப்படின்னு பேச முடியுமா உங்கள்ட்ட? சரி நீங்களும் வாங்கின வேலைக்கு வந்துட்டீங்க. சாமி இந்த இடம் நல்லா பாருங்க. எங்க பாருங்களேன். என்ன இடம் இது? என்ன இடம் தெரியுங்களா? என்ன இடம்? குறிஞ்சி நிலம். அப்படி சொல்லுங்க. குறிஞ்சி நிலம். இந்த இடத்துல காவல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். காவல் பாக்குறீங்க? அண்ணன் தம்பிக்கு 7 பேர். 7 பேரா? ஆமா 7 பேர்த்துல நான் முன்னால பிறந்தவங்களுக்கு பின்னால பிறந்தவ, பின்னால பிறந்தவருக்கு முன்னால பிறந்தவ. நான் வந்து என்ன எடுத்துக்கங்களே, அண்ணனுங்களுக்கெல்லாம் தம்பினா. அண்ணனுக்கு தம்பினா எப்படி சொன்னா நாங்க மொத்தம் 10 பேர் பிறந்தோம். 10 பேர்ல பாருங்க எனக்கு முன்னாடி 9 பேர், உங்களுக்கு முன்னால 9 பேர். நான் 10வது நபர். நாரதன், தக்கன், மஜிஷன், பிறகு இருது, மரிஷி, புலசேர், ஆங்கிலேசர், அத்திரி, புலவர் என்று சொல்லக்கூடிய 10 பேர். இது வந்து 10வது நீங்க பிறந்தவங்க. ஆமா இது 10வதுன்னா இதுல ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு சுப காரியங்கள் இருக்குது. இது வந்து 10வது வீடு யாருடைய வீடு என்று சொல்வார்கள். அது மூட்டை. நீங்க வந்திருக்கீங்கன்னா அதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். நான் 10 பேர்ல வந்து கடைசியால பிறந்தனால அண்ணனுக்கெல்லாம் தம்பியா இருந்தேன். நீங்க 7 பேர் பிறந்திருக்கீல்ல? ஆமா. நீங்க அண்ணனா இல்ல தம்பியா? அதான் அண்ணனுக்கெல்லாம் தம்பி, தம்பிக்கெல்லாம் அண்ணன். நான் விளக்கம் சொல்றேன்ல. நானே விளக்கம் தான் ஜாமி சொல்றேன். விளக்கம் சொல்றீங்க? இப்ப நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு ஒண்ணு அண்ணனா இருக்கணும், இல்லைன்னா தம்பியா இருக்கணும். தம்பியா இருக்கணும். ஒண்ணு அக்கறையில நிக்கணும், இன்னொன்னு இக்கரையில நிக்கணும். இக்கரையில நிக்கணும். அக்கறையில ஒரு கால இக்கரையில ஒரு கால. சாமி உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்ன புரியுதா? 7 பேர் அண்ணன் தம்பிகள். சரி, நல்லா கவனத்தில் எடுத்துக்கங்க. சரி. முன்னால பிறந்தவனுக்கு பின்னால பிறந்தவ, பின்னால பிறந்தவனுக்கு முன்னால பிறந்தவ. சரி. இப்ப நீங்க எங்க பிறந்தீங்க? அண்ணனுக்கெல்லாம் தம்பி, தம்பிக்கெல்லாம் அண்ணன். அப்ப நீங்க அண்ணன் தம்பியா? இல்ல மண்டி போட்டு உம்பி. சாமி நீங்க அந்த விஷயத்துக்குள்ள போயிருக்கு. நான் கருவாட்டு விட பெரிய மோசமானது. உங்களுக்கு என்ன விஷயம்? ஏய் ஆரியானி, விளையாட்டு பருவங்கள் பரவாயில்ல இருக்கட்டு. ஏதோ ஒரு விளையாட்டுல தரமா பேசுறீங்க. விளையாட்டு பருவம்ல. என் பெயர் நாரதன், எங்க அப்பா பேரு பிரம்மா, தாய் கழைவாணி. என்னையா என்ன எப்படி முழிக்கிற? இதுவரைக்கும் நாங்க பார்த்ததே இல்லைங்க. அப்படி சொல்லு. நாரதர் இதுவரைக்கும் நாங்க பார்த்தது இல்லைங்க. நாங்களே காடே கதின்னு கிடக்குறோம். காட்டுக்குள்ளேயே இருக்கிறோம். இந்த மாதிரி பெரியவங்களை நாங்க பார்த்ததே இல்லைங்க. நீங்க நாரதர். ஆமா. உங்க அம்மா பேரு என்ன சொன்னீங்க? கலைவாணி. கலைவாணி. அப்பா பேரு பிரம்மா. சாமி வெகு தூரத்துல இருந்து வந்திருக்கிறீங்க. என்ன ஏன்னா நீங்க நாரதர்னாலே எங்க இருந்து வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படியா? சந்தோஷம், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். எங்க இருந்து வருவீங்க நல்லா தெரியும். சாமி சாமி ஏய் முகரைய பாரு, உன் புத்தி எப்பவே காட்டுற பத்தியா? எல்லாம் பெருமாள் கொடுப்பாரு. பெருமாளை மட்டும் நினைச்சுக்காங்க. நீங்க போற பக்கமெல்லாம் பெருசா உங்களுக்கு கிடைக்கும். அந்த பெருமாளோட காட்டி இந்த பெருமாள் கொடுத்துருவாரு. இந்த பெருமாள் காட்டி அந்த பெருமாள். நீங்க அந்த பெருமாளை மட்டும் நினைச்சுக்கோங்க. இந்த பெருமாளெல்லாம் கணக்குல சேர்க்காதீங்க.
ஐயோ ஐயோ அஞ்சும் செலவு. ஐயோ ஐயோ அதையும் சொல்லிவிட்டாப்லையா நம்மாளு. ஐயோ ஐயோ சரி சாமி, நாங்கள் வந்து அண்ணன் தம்பிகள் 7 பேர். சரி. நம்பிராஜனுடைய மக்கள். அப்படியா? தாயின் பேர் நங்கை மோகினி. அப்படி சொல்லுங்க. என் தங்கி ஒன்று இருக்குது வள்ளி. வள்ளியா? அம்மா உங்க கூட பிறந்ததா? கூட பிறந்தது இல்லைங்க. அப்புறம் வேட்டையாடும் போது ஆ. காட்டுல கண்டெடுத்துட்டு வந்தது. அப்படி சொல்லுங்க. கண்டெடுத்த பிள்ளையா? ஆமா. அப்ப நீங்க வளர்க்குறீங்க. வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா பெண் குழந்தையே இல்லை, 7 பேர் எல்லாம் இப்படியே மொழுன்னே அலைஞ்சோம். பாருங்க, ஆண் குழந்தையாவே பிறந்துட்டா அந்த வீட்டுல நமக்கு ஒரு பெண் குழந்தை வேணுமே நினைப்பாங்க. ஒரு பெண் இருந்தா அந்த குடும்பத்துல லட்சுமி கடாட்சியம் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பெரியோர்கள் தங்களை போல பெரியோர்களுடைய வாழ்த்துக்கள். ஆக பெண் குழந்தை இல்லை என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கும் தருவாயிலே நாங்கள் ஆண்கள் வந்து உழுது பயிரிடுவது, பெண்கள் காவல் பார்ப்பது. கூந்தல்லாம் நீங்க பேசும்போது அடிக்கடி உங்களை தடுக்குது. அதெல்லாம் வரும் போகும், அதெல்லாம் கணக்கில் சேர்க்காதீங்க. பார்த்து இழுத்துட்டுறாம கீழே விழுந்துரும். அதுக்கு வேணா நாளைக்கு வரும்போது லப்பர் போட்டுக்கிறேன், இன்னைக்கெல்லாம் கணக்கில் எடுக்காதீங்க. ஆகையினால வேட்டையாடும் காட்டிலே கண்டெடுத்தோம். சரிங்க. அதாவது காடு என்றால் என்னவென்று கேளுங்கள், வள்ளிக்கிழங்கு விளைந்திருக்கும் நிலத்திலே. சரி, நீங்க யாருக்கு பிறந்தீங்க? யாருக்கு பிறந்தீங்க? என்னங்க இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டுருக்கிறேன். யாருக்கு பிறந்துக்கிட்டு கேள்வி கேட்டா இல்ல, இப்ப என்ன நீங்க கேட்டீங்கன்னா நான் எங்க அப்பாவுக்கு பிறந்தேன்னு சொல்லுவேன். இல்ல, எங்க அம்மாவுக்கு நான் பிறக்கல. ஏன்னா என்னுடைய தந்தையருடைய வலது தொடையிலிருந்து நீங்க வந்து என்னைய முழுசா பேச விடு. பேசுங்க பேசுங்க பேசுங்க. அப்ப என்னைய நீங்க கேட்டீங்கன்னா நான் எங்க அப்பாவுக்கு தான் பிறந்தேன்னு சொல்லுவேன். எங்க அம்மாவுக்கு நான் பிறக்கல. ஏன்னா எங்க அப்பாவுடைய வலது தொடையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவன். ஓஹோ. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நீங்க யாருக்கு பிறந்தீங்கன்னு? நீங்க வந்து தொடையில பிறந்தவங்க. ஆமா. நாங்கெல்லாம் இடையில பிறந்தவங்க. எதுக்கு இடையில? இல்லங்க, ஏங்க சிரிக்கிறீங்க? உண்மை தானே. நான் என்ன கேக்குறேன்னா, உங்க அப்பா இருக்காரா? இருக்காரு. அவர் பேர் என்ன சொன்னீங்க? நம்பித்தலைவன். உங்க அம்மா? நங்கை மோகினி. இருக்காங்களா? அவங்கெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு டிக்கெட் எடுத்து. ஒரு சின்ன சந்தேகம் தான். நல்லா கால்ற கூட வரல, சந்தேகம் வரக்கூடாது, கேளுங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சா? யாருக்கு? உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். கல்யாணம் ஆகாமலே புள்ள 7 பிறக்கு. ஓ அப்படியா? சரி, அப்ப நீங்க எத்தனை எல்லாம் கல்யாணம் பண்ணாமலே பத்திக்குவீங்களா? அப்படி இல்ல, நாங்க பார்த்தா பிள்ளை வரைக்கும். நீங்க பார்த்தா கண்ணும் பார்த்தா பிள்ளை வரைக்கும். பார்த்தா புள்ள வருமா? ஆமா. நீங்க எங்க பாருங்க, இந்த குறித்த நேரத்துல ஒரு 7 பொம்பளைங்க புள்ள பெக்காமலேயே இருக்காங்க. ஏய், ஒரு நாளைக்கு வந்து பாத்துட்டு போங்க, ஒரு 5-6 பெத்து விட்டு போங்க. உன் பாரு, உன் புத்தி எப்படி இருக்கு பாரு. வம்சாத்தோட நான் அழிஞ்சு மேல உலகத்துல சொன்னேன். எங்க பிள்ளை இல்லாத மேல் உலகத்துல எங்களுடைய கணக்கு. நீங்க தான் சாமி சொன்னீங்க. தேவர்களுக்குள்ள கணக்கு அது. நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் பார்த்தாலே புள்ள பிறக்கும்னு சொன்னீங்க. எங்க பக்கத்துல ஒரு 5-6 பொம்பளைங்க புள்ளையே பிறக்காம சும்மா இருக்காங்க. பார்த்தா மட்டுமா? வந்து சைஸா ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க. ஏய், கடக்கன் பார்வை. இங்க பாரியா, பார்த்தா மட்டும் இல்ல, வெள்ளவை என்று சொல்லக்கூடிய ஒரு அறைக்கு ஒரு முக்குனால 300 புள்ள. ஒரு முக்குக்கே 300. ஆமா. நீங்க முக்குனா என்ன வரும்? நீங்க ஒரு நாங்க முக்குனா பீதா வரும். வாயை பொத்து. என்னையா பேச்சு பேசு சாமி? நீங்க முக்கு வெள்ள வேண்டாம், சைஸா மட்டும் அப்படி விலைக்கு மட்டும் காட்டினா போதும். புத்திய பாரு. வம்சம் வளர்ந்து வாரிசு உண்டாகணும்ல. எந்த குடும்பத்திலயும் வம்சம் இல்ல. தம்பிங்களா, எதுக்கு சிரிக்கிறப்ப? நான் சிரிக்கல சாமியா. முகரை பாரு, முகரை பேச சொன்னா ஒண்ணு. அவங்க சிரிக்கிறாங்க சாமி, நான் சிரிக்கவே இல்ல. சரி, உங்க அப்பா அம்மா கல்யாணம் ஆயிடுச்சா? உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க என்ன முறை வேணும்? என்ன அப்பா அம்மாவுக்கு நான் என்ன முறை வேணுமா? இல்ல, உங்க அப்பா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். எங்க அப்பா எனக்கு அப்பா, எங்க அப்பாவுக்கு நான் மக. அப்ப உங்க அம்மா உங்களுக்கு என்ன முறை? அம்மா நான் மக. ஓஹோ. சரி, உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு பொண்டாட்டியா இருக்கையில நீங்க உங்க அம்மாவுக்கு பிள்ளையா இருப்பீங்க. உங்க அப்பா வந்து உங்க அம்மாவுக்கு புருஷனா இருக்கும்போது, அல்லது உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு பொண்டாட்டியா இருக்கும்போது, நீங்க இருக்கும்போது நான் ஒண்ணும் இல்லை. அதுக்கு பின்னாடி தான் நான். எதுக்கு பின்னாடி? எதுக்கு பின்னாடியா? என் தாய் இடம் கொடுக்க, என் தந்தை ஒத்துழைக்க, அந்த முருகப்பெருமானுடைய தெய்வ கடாட்சியத்தினாலே. நான் என்ன சொல்றேன்னு கேளு. சொல்லுங்க. எங்க அப்பாவுடைய வலது தொடையிலிருந்து நான் பிறந்தேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நீங்க தொடையிலையா? ஆமா. நீங்க பொம்பளைக்கு பிறக்கலையா? எல்லாம் பிறக்கலையே, நான் ஆம்பளைக்கு பிறந்தவையா. சரி, அதை விடு. நீ உங்க அப்பாவுக்கு பிறந்தியா இல்ல உங்க அம்மாவுக்கு பிறந்தியா, அதை மட்டும் சொல்லு. அம்மாவுக்கு தான் நான் பிறந்தேன். அப்போ உங்க அப்பனுக்கு பிறக்கலையா நீ? இல்ல. அப்புறம் யாருக்கு பிறந்த? அம்மாவுக்கு தான் பிறந்தேன்னா கணக்கு என்னன்னு கேளுங்க.
நான் சாமி கேக்குறேன், உங்க அப்பாவுக்கு பிறந்தியா இல்ல உங்க அம்மாவுக்கு பிறந்தியா? எங்க அம்மாவுக்கு தான் பிறந்தேன். உங்க அம்மாவுக்கு எப்படி நீ பிறக்க முடியும்? எங்க அம்மாவுக்கு பிறக்கிறதுக்கு காரணம் என்ன? எப்படி எங்க அம்மாவுக்கு பிறந்தேன்னு கேளுங்க நீ. சரி, எப்படி உங்க அம்மாவுக்கு பிறந்தீங்க? எங்க அம்மா இடம் கொடுக்க. டேய், என்ன இடம் கொடுத்தாங்க? சரி, உங்களுக்கு தெரியுற மாதிரி சொல்றேன். இப்ப எங்க அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு நிலம், ஓஹோ, நிலம். விவசாய நிலம். சரி. மழை பெஞ்சிருது, ஆ, மழை பெய்யுது. ஆ. மழை பெஞ்சா யாரு உழவு போடணும்? ஆண்கள். நிலத்துக்கு சொந்தக்காரவோ உழவு? சொந்தக்காரங்க கப்பை. ஓ, கப்பம் கொண்டு போய் கம்ம நிலத்துல கலப்பிய ஓன சரி. அடிச்சு கட்டையை வச்சு அடிச்சு மண்டையை உடைச்சு விடுவோம் நீ. அடிச்சாலும் சரி கொண்டாலும் சரி, உண்மை அதுதான். என்ன உண்மை ஒண்ணு பேச எதுக்கே சிரிக்கிற இடையில? அவங்க சிரிச்சிட்டு போறாங்க சாமி. அவங்க சிரிச்சா சிரிச்சு போ, நீ பேசு. இல்ல நான் சிரிக்கவே இல்லையே. ஆ, மழை நிலம் எங்க அம்மா ஆகுது, ஆ. மழை பெஞ்சிருச்சு. எங்க அப்பா விவசாயம் பண்றாரு. சரி. விவசாயம் பண்ணணும், என்ன பண்ணணும்? காட்ட உழவு போடணும். ஏய், விவசாயம் பண்ணா பயிர் தான் ஏன் வரும்? நீ எப்படி வந்த? பயிர் வரணும், பயிர் விதைச்சா தான் வரணும். சரி. எங்க அப்பா பயித்த விதைச்சு கலப்பி விட்டு உழவு போட்டான். ஏய், சும்மா வெறும் பைத்த விதைச்சோம்னா வேணாலேயே குருவி எடுத்துக்கிட்டு ஓடி போயிரும். அதுக்கு தான் பாரு இந்த மாதிரி துப்பாக்கியெல்லாம் வச்சிருக்கோம். துப்பாக்கி சும்மா வச்சுக்கிறதா வச்சுக்கிறத பயன்படுத்துறது இல்ல. இந்த காலத்துல இன்னும் 35 வருஷம் ஆச்சு, இன்னும் பயன்படுத்தவே இல்லை. அப்படியே வச்சிருக்கீங்க. நீங்க வேணா சொல்லுங்க, நீங்க வேணா பயன்படுத்திடுவா. பெரிய மனுஷன் பேசுற மாதிரியா பேசுறேன்? இல்ல, நீங்க பெரிய மனுஷன் மாதிரி கேள்வி கேட்கல. நான் நிறைய சரியா தான் கேட்டேன். நான் சரியா தான். உங்க அம்மாவுக்கு பிறந்தீங்களா உங்க அப்பாவுக்கு பிறந்தீங்களான்னு கேட்டேன். அம்மாவுக்கு தான் நான் பிறந்தேன். சரி, உங்க அப்பா நீங்க அப்பனுக்கு பிறந்திருக்கீங்க. சரி, அது இருக்கட்டும். நாங்க அண்ணன் தம்பி 7 பேருன்னு சொல்லிட்டோம். சரி, கல்யாணம் ஆயிடுச்சா யாருக்கு? உங்களுக்கு? இன்னும் இல்லைங்க, சும்மாவே தான் அப்படியே சைட் அடிச்சுட்டு இன்னுமா கல்யாணம் ஆகாம இருக்கு? அப்படியே காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சரி சரி. நான் கல்யாணம் ஐயா, இங்க வாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேளுங்க. தம்பி, நான் என்ன சொல்றேன்னா, ஏன் கல்யாணம் ஆகல? என்னது தம்பி? தம்பியா? ஆமா. எந்த வகையில் உனக்கு நான் தம்பி? டேய், என்னடா நீ ஐயா சொன்னாலும் கோச்சுக்கிற, தம்பி சொன்னாலும் கோச்சுக்கிற, அப்புறம் என்னதான்டா சொல்றது உன்னைய? என்னையில பொதுவா சொல்லி தான் பேசிக்கணும். எப்படி? அண்ணான்னு சொல்லக்கூடாது, தம்பின்னு சொல்லக்கூடாது. சரி. நான் இந்த இடத்துல பொது மனுஷன். என்ன பொது மனுஷன்? ஆமா, நான் பொது மனுஷன். எப்படி பொது மனுஷன்? இப்படியால பாரு, வண்டியை 3 சுத்து பாரு, குஜிலி மாதிரி உள்ளுனிய. அப்படியா? ஐயா, இங்க இரு. இப்பெல்லாம் திருப்பா தான் இருக்கு. இங்க இரு. விடியால நீ 3 சுத்ததெல்லாம் இருக்கட்டும். இன்னும் 2-3 நாடகம் எனக்கு கொடுத்துருக்க. நான் உன்னை சுத்த விட்டேன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? அப்புறம் அதுக்கெல்லாம் நாங்கெல்லாம் கைவசம் வச்சிருப்போம்ல. கைவசம் என்ன வச்சிருக்க? நேரா வண்டி விட்டு நீ எங்க படுத்திருக்கிறியா அங்க வந்து தூக்கிட்டு வந்துருவோம். அதெல்லாம் இருக்கட்டும். சந்தோஷம், மகிழ்ச்சி. நல்ல நல்ல பார்த்ததுல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த இடத்துல நீங்க காவல் பாக்குறீங்க. ஆமா சாமி. காவல் என்றாலே திணை காவல். திணை காவல்னா பறவைகளை விரட்டுறீங்க. பறவைகளை விரட்டிக்கிட்டு இருக்கிறோம். சரி சரி. இந்த இடத்துல வந்து கருந்தனை சிந்தனை அப்படி 2 திணை இருக்கு. 2 திணை வைத்திருக்கோம். மகிழ்ச்சி. உங்களை சந்திச்சதுல ஆ. மனதார செஞ்சு வாழ்த்து. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, ஒரே சின்ன சந்தேகம். கேளுங்க. நீங்க உங்க அப்பாவுக்கு பிறந்தீங்களா உங்க அம்மாவுக்கு பிறந்தீங்களான்னு மட்டும்? கிரகம் போய் அக்ரகரத்துல புகுந்துதான். இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கங்க. ஊரை பிடிச்ச கிரகத்துக்கு நாய பிடிச்ச சூடு போடுவானா. இல்ல, உங்களை சந்திச்சதுல மனசு மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க பேசக்கூடிய கருத்து சாமி, நீங்க பேசக்கூடிய கருத்து, நீங்க பேசும்பொழுது அவங்க சிரிக்கிறது எனக்கு ரொம்பவே மனசு பெருமையா இருக்கு. சிரிக்கிட்டு அது வேற பிரச்சனை. ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா எனக்கு ஒரே சின்ன சந்தேகம் தான். நீங்க உங்க அப்பாவுக்கு பிறந்தீங்களா உங்க அம்மாவுக்கு பிறந்தீங்களாங்கிறத மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா இப்ப உங்களுடைய சந்திப்பை நிறைவுபடுத்திக்குவேன். இப்ப உங்க பிரச்சனைக்கே நான் வந்துடுறேன். இப்ப யாருக்கு பிறந்தேன்னு சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்க. இல்ல, நீங்க நாங்க அம்மாவுக்கு தான் பிறந்தேன்னு அப்படியே சொல்லி முடிச்சுட்டேன். உங்க அப்பாவுக்கு நீங்க பிறக்கலையான்னு நான் கேட்டுட்டேன். அம்மாவுக்கு தான் பிறந்தேன். அம்மாவுக்கு பிறந்தேன்னு நான் சொல்லிட்டேன். சரி, நீங்க யாருக்கு பிறந்தான்னு சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்க. அதை மட்டும் சொல்லுங்க. சரி, விடுங்க. அது உங்களுக்கே தெரியாதப்ப எதுல விடுட்டு விடுங்கன்னா நான் விடுறதில்ல. ரொம்ப வேகமானவ. உங்களுக்கு விடுறத பத்தி உங்களுக்கு என்ன தெரியாது. உங்க வேகத்தை உள்ள பார்த்தேன். உள்ள பார்த்தா போதும், எந்திரிக்க முடியல. வேகத்தை பார்க்க வெளியில வந்து உள்ள பாக்குறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. வெளியில வந்து பார்க்கணும். மகிழ்ச்சி. இருக்கட்டும். நீங்க என்னைய பத்தி எதுவும் கேட்க விரும்புறீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, நீங்க நாரதர்னு சொன்னீங்க. ஆமா. உங்க அம்மா அப்பா பேர் என்ன சொன்னீங்க? மறந்து போயிட்ட பேச்சோட பேச்சு. கலைவாணி. ஞாபக கோளாறு. அப்பா பேர் என்ன? பிரம்மா. பிரம்மான்னா எங்க இருக்காரு? மேலோகத்துல இருக்காரு. மேலோகத்திலயா? ஆமாங்க. மேலோகம்னா எத்தனை உலகம் இருக்கு? 14 லோகங்கள் உண்டு. 14 உலகம். ஆமா, எங்க அப்பா மேலோகத்துல இருக்காரு. எல்லாமே மேலையா இல்ல கீழே இருக்கா? கீழே இருக்குல்ல. மேலே 7 கீழே 7. மேலே 7 கீழே 7. ஆமா. மேலே 7
உலகம். அங்கிருந்து அது அப்படியெல்லாம் ஓடுனால வாயை அப்படியெல்லாம் உடைச்சு ஓடுன்னு விடுவேன். சொல்ல மாட்டேங்க, பயப்படாதுங்க. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேங்க, நீ பயப்படாதுங்க. மேலே 7 உலகம். ஆமா பிரம்மா அங்க இருக்காரு. அங்கிருந்து என்ன இதுக்கு இங்க வந்து என்ன திக்குன்னு கேளு. என்ன திக்குனா எட்டு. இங்க வா இங்க வா இங்க வா. அங்க என்ன போய் சொல்ற? 7 உலகம் மேல இருக்குது. இங்க எதுக்கு வந்தீங்க? இங்க எதுக்கு பண்ணலாம்? கலகம் பண்ணலாம்னு வந்தேன். என்னுடைய தொழிலே கலகம் பண்றதுதான். கலகம் பண்றதா? நல்லா இருக்க இடத்துல போய் கலகம் பண்ணுவேன். பாருங்க, கால் வச்சுட்டோம்னா கலகம் வந்துடும். நீங்க கால் வச்சீங்கன்னா கலகம் வந்துடும். கலகம். ஆனால் நாள் சென்றால் நன்மையிலே போய் முடியும். நன்மைக்காக கலகம் பண்ணக்கூடிய கலகம் பண்ணா எந்த மாதிரி கலகம் அப்படின்னு ஒரு கோரலா 1-2 சொல்லுங்க பார்க்கலாம். நான் தெரிஞ்சு பாருங்க. கலகம் என்றாலே சத்தியவான் பாருங்க இறக்க வேண்டும் என்பது விதியாக இருந்தது. ஆமா, சத்தியவான் இறக்க வேண்டும் என்பது விதியாக இருந்தது. சாவித்திரி யமபட்டணம் சென்று தன்னுடைய கணவன் உயிரை மீட்டெடுக்க வந்தேன். அதுக்கு நான் தான் உதவியா இருந்தேன். நீங்க உதவியா? ஆரம்பத்துல என்னமோ பார்க்கும்போது தீர்க்க சுமங்கலி பவா என்று சொல்லி கலகத்தை துவங்கி வச்சேன். பின்பு பாருங்க நல்லதுதான் கொண்டாந்து முடிச்சேன். அதுக்கு நீங்க தான் உதவியா இருந்தீங்க? ஆமா, நான் தான் உதவியா இருந்தேன். சார், அப்ப இன்னொன்னு என்ன சொன்னாங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள? என்ன சொன்னாங்க? இந்த லீலாவதி இருக்காங்கல்ல, இரணியனுடைய சம்சாரம். யாரடா? இரணியன். ஆமா, இரணியன் அவருடைய சம்சாரம் லீலாவதி. ஆமா ஆமா. அவங்க இதுல போய் வாய் வச்சீங்களா? முகரைய பாரு. எங்க நல்லா இருந்ததா? நாராயணா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை உபசேதித்தேன். எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கவே மாட்டேங்குது. எது கிடைக்கல? எப்படியோ உங்களுக்கு கிடைச்சி போகுது. இன்னும் உனக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு. இல்ல, என்னப்பா நான் அதுக்குள்ள இழைச்சா போயிட்டேன். இன்னும் எத்தனை பார்க்கலான்னு இடம் வச்சிருக்கேன். சொல்லுங்க சாமி, சொல்லுங்க சாமி. பாருங்க, இரணியனாகப்பட்டவன் என்ன பண்றான்னா எல்லாரையும் துன்புறுத்தும் பொழுது லீலாவதி தன்னுடைய மனைவியின் குழந்தை உறக்குது. எல்லாரையும் ஆட்டி படைக்கிறான். எல்லாரையும் பாருங்க இரணியனாய நமகன்னு சொல்ல வைக்கிறான். ஆனா பிறந்த பிள்ளை நாராயண நமக என்று சொல்லுது. அதுக்கு காரணம் என்ன? நான் என்ன பண்ணேன்? எப்படி? லீலாவதி கருவுற்று இருந்தா லீலாவதி சந்தித்து பேசிட்டு இருக்கேன். நாராயணா என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கேன். எப்படி உச்சரிச்சிக்க? எந்த இடத்துல பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த புள்ளதாச்சு இல்லையா, புள்ளதாச்சுக்கு சொனக்கம் வந்தோடனே தூக்கம் மயக்கம் வந்துடும். உடனே பாருங்க தூங்கிட்டா. தூங்கிருச்சு பாருங்க, அவ தூங்கிட்டா. யாரு? லீலாவதி. ஆனா லீலாவதியுடைய கருவுல இருந்த குழந்தை பிரகலாதன் என்ன பண்றான்? அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்றேன்? ஒரு குழந்தை வெளியில பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பாருங்க புலனாய்வு தன்மையெல்லாம் கண், காது, மூக்கு, செவி இப்படிலாம் வரும். ஆனா பாருங்க உள்ள இருக்கு, வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது, தாயினுடைய கருவறையில் இருக்கும்போது உந்தி கமலம் மட்டும்தான் அதுக்கு ஒரே தொடர்பு. உந்தி கமலம்னா என்ன தெரியுமா? அப்படி சொல்லு. அந்த உந்தி கமலத்திட்ட போய் கிட்ட போய் என்ன பண்ணு? ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உச்சரி. சாமி, இந்த தொப்பிள்ள வாய் வைக்கும் போது உப்பு